அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் நம்முடைய குடும்பத்திற்கும் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தார்களுக்கும் நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி கற்றுத்தருகிறது. நம்ம குடும்பத்தை மட்டும் பார்க்காம, நம் குடும்பத்தோட பசி மட்டும் போயிடுச்சு, பசி அத்துருச்சு, அதை மட்டும் மனசில் வைக்காமல், நம் அக்கம் பக்கத்தினர், நம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களும் பசியும் தீர்ந்து விட்டதா என நாம் தெரிந்து கொண்டு அவர்களுக்கும் உணவளிப்பது நல்ல ஒரு இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறவர் தமது அண்டை வீட்டாருக்கு துன்பம் செய்ய வேண்டாம். இன்று சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அக்கம் பக்கத்துடன் சண்டை, சின்ன சின்ன விஷயத்திற்கு கோபம், சின்ன சின்ன விஷயத்திற்கு பகையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் அதிகரித்து வருகிறது. இது ஒரு முஸ்லீமுக்கு நல்ல ஒரு பண்பா? இல்லை, நல்ல பண்பே கிடையாது. இது ஒரு முஸ்லீமின் பண்பாக இருக்கவும் கூடாது. அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறது, நல்ல முறையில் பேசுவது, அவர்களின் உரிமையை மதிப்பது, அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது ஆகியவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிமுறையாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அக்கம் பக்கத்தாருடன் அன்புடன் அமைதியுடன் வாழும் நற்குணத்தை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.